ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த ராணுவ அதிகாரி மேஜர் முகுந்த் வரதராஜனின் மனைவிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரங்கல் கடிதம் எழுதியுள்ளார். தாய்நாட்டை பாதுகாக்கும் பணியில் இன்னுயிர் நீத்து அரும்பெரும் தியாகம் செய்தவர் முகுந்த் வரதராஜன் என்றும் அவரது மறைவினால் வீரமிகு புதல்வரை தமிழகமும் துணிச்சல்மிகு வீரரை இந்தியாவும் இழந்துவிட்டதாகவும் முதலமைச்சர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். ராணுவ அதிகாரி மேஜர் முகுந்த் வரதராஜனின் மனைவி திருமதி இந்து ரெபேக்கா வர்கீஸுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுதியுள்ள இரங்கல் கடிதத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாத தாக்குதலிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மேஜர் முகுந்த் வரதராஜன் உயிரிழந்த செய்தியை அறிந்து தாம் மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். திருமதி இந்து ரெபேக்கா வர்கீஸ் வாழ்வில் இது மிகவும் அதிர்ச்சியும் சோகத்தையும் தரக்கூடிய நேரம் என்பதை தாம் உணர்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அன்புக்குரிய கணவரை திருமதி இந்து ரெபேக்கா வர்கீஸ் இழந்துவிட்டதாகவும் அவரது இளம் வயது மகள் பாசத்திற்குரிய தனது தந்தையையும் முகுந்த் வரதராஜனின் பெற்றோர் மெச்சத்தகுந்த மகனை இழந்துவிட்டதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் மிகச்சிறந்த பாரம்பரியத்தில் முகுந்த் வரதராஜன் தனது தாய்நாட்டை காக்கும் பணியின் போது மிக உயர்ந்த தியாகத்தை புரிந்திருப்பது மிகவும் பெருமை அளிக்கக்கூடியது என்றும் அவரது மறைவின் மூலம் தமிழக மக்கள் தங்களது வீரம் மிகுந்த புதல்வரையும் இந்தியா ஒரு துணிச்சல் மிக்க வீரரையும் இழந்துவிட்டது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பாக தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கும் தங்கள் குழந்தைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெற்றோருக்கும் ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பினை தாங்கும் வலிமையை எல்லாம் வல்ல இறைவன் அளிக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் திருமதி இந்து ரெபேக்கா வர்கீஸுக்கு எழுதியுள்ள இரங்கல் கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேஜர் முகுந்த் வரதராஜனின் ஆன்மா அமைதி பெறட்டும் என்றும் இரங்கல் கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.